லைஃப்பில் இருக்கும். இது எதுக்காக சம்மர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள ஒன்றா இருக்குது. அதாவது வந்து இந்த சம்மர் சீசனில் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன ஆகும் நீர் சுரக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூடிஐ இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பாடி சிஸ்டமையே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நீர் சுருக்கு, அதாவது வந்து நீர் சுருக்கு இல்லைன்னா நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இது எப்படி செய்யறது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் சூப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது யூடிஐ இது அந்த நீர் சூப்பு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றது மூலமா நமக்கு அந்த யூரினரி சிஸ்டமில் அதாவது எக்ஸ்கிரியேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கழிவு வந்து வெளியேற்றுறது. உடம்புல மனுஷனுக்கு கழிவு அப்படின்றது மட்டும் சரியான முறையில் வெளியேற்ற முடிந்தாலே அவன் எந்த நோயும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து போகிற இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது இவங்களுக்கு உங்களோட உடம்புக்கு வந்து கேடு விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிஸ்னு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த வெயில் காலத்தில் இது சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியில் அதாவது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சூட்டை வந்து கம்ப்ளீட்டாக தணிச்சிடும். நம்ம இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிட்றோம், தர்பூசணி அதெல்லாம் வந்து பெப்டிக் அல்சர், குடலில் வந்து புண்ணாயிடுறது. அதாவது நம்ம தேவையில்லாத பொருட்களை சாப்பிடும்போது அசிடிட்டி அதிகமாக ஃபார்ம் ஆகி அதனால் ஏற்படக்கூடிய குட்டி குட்டி ஹோல்ஸை தான் நம்ம வந்து அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு பர்னிங் சென்சேஷனை வந்து வயிற்றில் கொடுக்குது. ஸோ அதனால் எதுவுமே வந்து இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க கூட அதாவது அல்சர், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த பாதாம் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டா போவாங்க. அந்த வயிற்றெரிச்சல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல் இதெல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா. பாதிப்படைஞ்சிருக்கும், அதாவது கருவுற்ற தாய்மார்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட டெலிவரி டைமில் இருக்கக்கூடிய பெயின், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த எலும்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட ஸ்பைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்பவே
கசிவை வந்து ரத்த கட்டை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த மினரல்ஸ், அதாவது இந்த பாதாம் பிசின், பாதாம் கோந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அவங்களோட நச்சு கழிவுகள் மொத்தமாக வந்து வெளிக்கொண்டு வருது இந்த பாதாம் கோந்து. சரிங்களா? இதை வந்து ப்ராப்பராக, அதாவது வாரத்தில் 3 நாளோ இல்லை நமக்கு எப்படி நம்மளுடைய உடல் தன்மைக்கு ஏற்றாங்க. ஒரு சிலர் உடம்புல ரொம்ப சூடாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப உடல் சூடு இருக்கவங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைய பேருக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத, அம்மா கிட்ட சொல்லலாம், யார் ஃபேமிலி யாரும் சொல்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இது சாப்பிட்றது மூலிமா அந்த வெள்ளைப்படுதலும் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன வாங்க இந்த பாதாம் கோந்தை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதாவது எப்படி சாப்பிடணும்னா எப்படி வந்து இதை வந்து தயார் பண்ணலாம். இப்போ இந்த பாதாம் கோந்தை நான் சொன்ன மாதிரி நைட்டே ஊற வச்சுருவோம். அதாவது 8 ஹவர்ஸ் வந்து இது சோக் பண்ணணும், நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதாவது தண்ணி போட்டு ஊற வைக்கணும். இது இந்த ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பால் வச்சிருக்கேன். இந்த பால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் கோந்தோட நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ பாருங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுடுவாங்க. ஜூஸ் மாதிரி வந்து அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஜூஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த டேஸ்ட்லேயே எப்படி சொல்கிறது, கீர் மாதிரி இருக்கும், பாயாசம் மாதிரி இருக்கும், விரும்பி குடிப்பாங்க. அதே சமயத்தில் வெயிட்டும் கெயின் ஆகும், கச்சா முச்சாலும் சாப்பிட தேவை. இது ஆக்சுவலாக வந்து யாருக்கும் சொன்னீங்கன்னா பெரியவங்களுக்கும் இது வந்து சூட் ஆகும், குடிச்சாங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். நம்மளே பார்த்துருப்போம், நம்மளாம் கொஞ்சம் குண்டாக இருப்போம், பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஊதுனா பறக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கிஃப்ட் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கச்சா முச்சா வயிற்றுல போட்டு அந்த இதுவும் நம்ம பவுல் மூமெண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ராப்பராக இருக்கும். இது சாப்பிடும்போது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விச் மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக அதிகம் கச்சா முச்சா சாப்பிட்டு நமக்கு வயிறு அதேமாதிரி பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி சாப்பிடாம இருக்கிறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த டைமில் வந்து சாப்பிட முடியாது, டென்ஷன் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ்டாக கூலாக ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாரி அவங்களுக்கு எம்டி பெல்லி ஃபீல் வராது, அதாவது ரொம்ப வயிறு காஞ்சி போயிருக்கும்.